மறைஞான வணக்கம். ஒரு தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சு அதனால பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சா நீங்க எல்லா பயிலுமே தப்பு பண்ண ரெடியா இருக்கீங்க, ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்க, துரோகம் பண்ண ரெடியா இருக்கீங்க. அதர்மத்தால தான் எடுக்க முடியும், புரியுதா? முள்ளாலதான் எடுக்க முடியும். இதனாலதான் இந்தியா 1000 வருஷமா அடிமையா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம புனித நூல் பைபிள் இது பகவத்கீதை கிடையாது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுடைய புனித நூல் பகவத்கீதையா மாறுச்சு, புரியுதா? எல்லாம் குரான் எப்படி பரவுச்சு? கத்தி முனையில பரவுச்சு. கிறிஸ்டியானிட்டி எப்படி பரவுச்சு? துப்பாக்கி முனையில பரவுச்சு. அறத்தை போதிக்கிற எந்த மதமும் அறத்தை ஃபாலோ பண்ணல, அதை பரப்புறதுக்கே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாய்ப்பு வசதி கிடைச்சா தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுட்டா நீங்க எல்லாம் தப்பு ஏன் பண்ணாம இருக்கீங்க? போலீஸ் கையில சிக்கி பொழந்தவங்களை, இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும், உங்க சொத்து பறிக்கப்படும், புரியுதா? இல்லைன்னா வச்சு கும்மி. இதுக்கு பயந்துதான் நீங்களும் அறத்தை கடைப்பிடிக்கிற மாதிரியும் ஒழுக்கமானவனாகவும் தன் ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சில்லற பையன் இருக்கான். இப்படியா? இல்லாத மனிதனும் கிடையாது. வெளியே காட்டாத மனிதன் இருக்கலாம், இல்லாத மனிதன் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு உண்மையான சுயசார்பான மனுஷனா நீங்க வாழணும். சுயசார்பான மனுஷனை வாழ பழகணும். அப்ப மட்டும்தான் உண்மையான சமுதாயம் மலரும். அதை உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும், புரியுதா? பேரன்பு வந்தனம்.